நாகப்பட்டினம் நகரத்தின் மையப்பகுதியில் கிராமப்புற ஏழை மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி CSI மேல்நிலை பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. தொன்மை வாய்ந்த இக்கல்வி நிறுவனத்தின் வெற்றி சாதனைகளுக்கு சான்றாய் மிளிரும் கோப்பைகள், கேடயங்கள் மற்றும் பரிசு பொருட்கள். 1823ஆம் ஆண்டில் 6 மாணவருடன் இந்த பள்ளி தொடங்கப்பட்டது. அதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால் 5 ஆண் பிள்ளைகள் 1 பெண் பிள்ளை கொண்ட பள்ளியாக இந்த பள்ளி தொடங்கப்பட்டது. இந்த பள்ளி நடுநிலை பள்ளியாக வளர்ந்தது, உயர்நிலை பள்ளியாக உயர்ந்தது. மேல்நிலை பள்ளியாக 1979ஆம் ஆண்டு சிறப்பு பெற்று இந்த பகுதியிலே உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறப்பான கல்வி சேவையை செய்து வருகிறது. நாகப்பட்டினத்திலே மீன் பிடிக்கின்ற குடும்பத்தை சார்ந்த மக்கள் அநேகம் உண்டு. அந்த மக்கள் மத்தியிலே உள்ள பிள்ளைகள் எங்களுடைய பள்ளியிலே பெரும்பாலும் எங்களுடைய மாணவர்கள் அவர்கள்தான். மற்றும் இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து அநேக பிள்ளைகள் எங்களுடைய பள்ளியிலே படித்து வருகிறார்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளை தவிர மற்ற பிள்ளைகள்தான் அதிகமான பிள்ளைகளாக எங்களுடைய பள்ளியிலே படித்து வருகிறார்கள் என்பது மிக ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இந்த பள்ளி மிஷனரிகளால் தொடங்கப்பட்ட பள்ளி. அந்த மிஷனர்களுடைய கரிசனையோடு இந்த பள்ளி இன்று வரை செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியுடைய முதல்வராக இருந்தவர் ஒரு ஆங்கிலேயர். அந்த வழியிலே இந்த பள்ளி ஒரு சிறப்பான பள்ளியாக செயல்பட்டு வந்திருக்கிறது. ஃபாதர் ஜேம்ஸ் ஷாங்கி என்கின்ற ஒரு முதல்வர், அவர் இறை தொண்டராகவும் பணியாற்றினார். அவருடைய மகள் ரூத் ஷாங்கி என்பவர் காலையிலே ஒரு காய்ச்சலினாலே இறந்து விட்டார். அவர்கள் தன்னுடைய மகளை இங்கே தன்னுடைய வீட்டிலேயே படுக்க வைத்துவிட்டு அவர் எப்பொழுதும் போல பள்ளிக்கு வந்து பள்ளி நடவடிக்கைகள் அனைத்தையும் மாலை வரை கவனித்துவிட்டு மாலையிலே பள்ளி முடிகின்ற நேரத்தில் ஆசிரியர்களுக்கு பள்ளி குடும்பத்தாருக்கு ஒரு அறிவிப்பு என்று சொல்லி, என்னுடைய மகள் ரூத் இறந்து விட்டாள், அவளுடைய அடக்கம் நம்முடைய ஆலயத்தில் வைத்து கல்லறை தோட்டத்தில் நடைபெறும், நீங்கள் யாவரும் வாருங்கள் என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்துவிட்டு உடனடியாக தன்னுடைய மகளுடைய அடக்க பணிகளை அவர்கள் செய்தார் என்று அறிகிறோம். இந்த பள்ளியினுடைய செயல்பாட்டிலே இந்த பள்ளி சிறப்பான ஒரு கல்வி நிறுவனமாக வளர்வதிலே மிஷனரிகள் எப்படிப்பட்ட பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து நன்றாக நமக்கு விளங்கும். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. எங்களுடைய பள்ளியினுடைய நிர்வாக தலைவராக திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலத்தினுடைய பேராயர் பேரருள் திரு டாக்டர் முனைவர் பால் வசந்தகுமார் அவர்கள் இந்த பள்ளியினுடைய நிர்வாகியாக மேலாண்மை குழு தலைவராக இருந்து இந்த பள்ளிக்கு நல்ல ஆலோசனைகளை வழிகாட்டுதலை அவர்கள் வழங்கி வழிநடத்தி வருகிறார்கள். இதனுடைய தொடர்ந்து மறை மாவட்டம் என்ற அமைப்பிலே தஞ்சையிலே உள்ள மரமாவட்ட தலைவர் அவர்கள் இந்த பள்ளியினுடைய மேலாண்மை குழு தலைவராக இருந்து அவர்கள் பொறுப்பேற்று நடத்துகிறார்கள். இப்படி இந்த பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர் என்ற நிலையிலே ஆசிரியர்களை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள் அநேகர் உண்டு. இந்த பள்ளி அந்த ஏழை மாணவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களுடைய கல்வி, சிறப்பான கல்வியை பெறுவதற்கு அவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் அவர்களுக்கு கல்வியியல் ரீதியாகவும் பல்வேறு நிலையிலே எங்களுடைய பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கே கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. வேலை வாய்ப்பிற்கான அனைத்து பயிற்சிகளும் கொடுப்பதே கணிப்பொறி துறையின் இன்றியமையாத நோக்கமாக செயல்படுகிறது. எம் பள்ளி இப்பகுதியிலே நல்ல பள்ளி என்று பெயர் கொடுக்கும் வகையிலே கல்வியிலும் கல்வி சேவையிலும் இந்த பகுதி மக்களுக்கு சிறப்பு பணி ஆற்றி வருகிறது என்பதில் நான் மிகவும் நம்பிக்கையுடையவனாக இருக்கின்றேன். என் பள்ளியிலே 6 முதல் 12 வகுப்புகளுக்கு மாணவ மாணவியர்கள் நகரத்திலும் மற்றும் சுற்று பகுதியிலிருந்து அவர்கள் வந்து கல்வி கற்று வருகின்றார்கள். அத்தகைய மாணவர்களுக்கு ஆசிரியைகள் கல்வி போதித்து வருகின்றார்கள். 6 முதல் 12 வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. அதில் தமிழ் வழி கல்வியும் ஆங்கில வழி கல்வியும் போதிக்கப்பட்டு வருகிறது. எம் பள்ளியில் சுமார் 1419 மாணவர்கள் பயின்று வருகின்றார்கள். அதில் மாணவருடைய எண்ணிக்கை 749, மாணவருடைய எண்ணிக்கை 679. இந்த ஆண்டு 10வது வகுப்பில் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது என்பதில் நான் பெருமைப்படுகின்றேன். முதல் மாணவர் கே ஜெகதீசன் 490 மதிப்பெண்கள் பெற்றார். 12ஆம் வகுப்பில் 206 மாணவ மாணவர்கள் தேர்வு எழுதினர். அதில் 96% தேர்ச்சி விழுக்காடு பெற்றனர். ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலாய், திண்ணமாய் திடமாய் கனவு வெடிகளுக்கு கலங்கரை விளக்காய், வானம் தேடும் வானம்பாடிகளின் சிறகுகளாய் குறைவுபடாத கல்வியினை நிறைவாக வழங்கி வருகிறது இக்கல்வி நிறுவனம். பள்ளியின் எதிர்காலம் திட்டம் என்னவென்று சொல்லும் பொழுது 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் 100% தேர்ச்சியை பெறுவதில் நாங்கள் பெருமுயற்சி எடுத்து வருகின்றோம். அதோடு அதிக மதிப்பெண்களை பெறுவதிலும் காலையிலும் மாலையிலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. எம் பள்ளி மாணவர்கள் மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். அதோடு எம் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து நல்முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என்பதற்காக நல்ல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் எம் பள்ளியானது பெயரும் பெற வேண்டும் என்பதில் நாங்கள் முயற்சித்து அதற்காக அயராது உழைத்து கொண்டு வருகின்றோம் என்று கூறிக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்றிவிடும் ஏணிப்படிகளாய் இருந்து உயர்ந்து நிற்போரை எண்ணி உளமகிழும் இத்தாய்மை உணர்வினை தன்னுள் கொண்டதாலோ இவர்களை மாதா பிதா தெய்வம் இம்மூவருக்கும் மத்தியில் குரு என்று புகுத்தினரோ. சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவனையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது. அறிவு, தெளிவு, பண்பு, ஒழுக்கம் எனும் கூற்றுக்களை சிதறாமல் செம்மையாக சேவை நோக்குடன் மிகச் சிறந்த கல்வியினை பல்நோக்கு சிந்தனைகளுடன் பல்கலை வளர்த்து படர்ந்து அறிவுச் சோலையாய் பசுமை நிறைந்து விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம்.